வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 53. லீலாவதி தப்பித்து செல்லக்கூடாது என்பதற்காக காவலுக்கு இருந்தவன் அவள் மீது தவறான எண்ணத்தில் அவளை நெருங்கினான். தன் கைகளும் காலும் கட்டப்பட்டதனால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தாள் லீலாவதி. அவனது தீண்டல்களை உணர்ந்தவள் அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் தன்னை தொட்டுக் கொண்டிருந்தவனின் அலறல் சத்தம் லீலாவதியின் காதுகளுக்கு நன்றாக கேட்டது. அவர்கள் முகத்தை மூடி வைத்திருப்பதால் லீலாவதி அங்கு என்ன நடக்கிறது என தெரியாமல் இருந்தாள். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் அவருடைய கைக்கட்டுகளையும் கால்கட்டுகளையும் அவிழ்ப்பதை அவள் உணர்ந்தாள். தனக்கு யாரோ உதவி செய்கிறார்கள் என அவள் புரிந்து கொண்டாள். லீலாவதி கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதும் அவள் கண்களை திறந்து, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இவங்க எல்லாம் எதுக்காக என்ன கடத்தியிருக்காங்கன்னு தெரியவில்லை. இதுல ஒருத்தன் என்னோட அப்பா அம்மாவை கடத்திட்டதா சொல்றான் என அழுது கொண்டே எதிரே இருந்த தன்னுடைய காதலனிடம் கேட்க, அதற்கு அவன், எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதான் வந்து உன்னை அங்கே காணுமென்று எல்லா இடத்திலும் தேடி பார்த்தேன். கடைசியில இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நீயா இருப்பியோன்னு நினைச்சு இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இங்க நடக்கிறதை என்னாலேயே நம்ப முடியல. சரி வா, இவன் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்தை விட்டு போகலாம் என கூறியபடி தன்னுடைய காதலனை அழைத்துக்கொண்டு வேகமாக தன்னுடைய வீட்டை நோக்கிச் சென்றாள் லீலா. அந்த நேரத்தில் எதிரில் குப்புசாமி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் லீலாவதிக்கு கோபம் அதிகரித்தது. எல்லாத்திற்கும் காரணம் இவன்தான். இவனை சும்மா விடக்கூடாது என நினைத்து லீலாவதி தன்னை சுற்றி ஏதாவது கிடைக்கிறதா என பார்த்து கொண்டிருக்க, அங்கு ஒரு பெரிய கல் மட்டுமே இருந்தது. வேகமாகச் சென்று அவள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அங்கு இருந்த ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். லீலாவதி தன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக இருக்கும் குப்புசாமியை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. ஏன் அவன் இவ்வாறு செய்கிறான் என அவள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அவன் எப்பொழுது தனது அருகில் வருவான் என காத்திருந்தவள் தன் கையில் இருந்த கல்லை அவனது தலையை பார்த்து எரிய முற்படும்போது அதை வேகமாக வந்து தடுத்தான் அவளுடைய காதலன். அவளை அமைதியாக இருக்க கூறிவிட்டு லீலாவதியை கட்டி போட்டிருந்த கயிற்றை தன் கையில் வைத்திருந்த அவளுடைய காதலன் வேகமாக குப்புசாமியின் கழுத்தை அந்த கயிற்றால் இறுக்கினான். குப்புசாமி அந்த திடீர் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது வேகமாக லீலாவதி அவருக்கு கைகளையும் கால்களையும் இறுக்க பிடித்து கொண்டாள். அவன் துடிதுடித்து இறப்பதை அவன் பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாள். அவளுள் இருந்த கோபம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாக மாற்றிக்கொண்டிருந்தது. அதன் பிறகு அவர்கள் குப்புசாமியை அங்கு இருந்த ஒரு மரத்தின் மீது தொங்கவிட்டனர். பார்ப்பதற்கு அவன் தானாக தற்கொலை செய்து கொண்டது போல மற்றவர்கள் நினைக்கும்படி இருந்தது. ஊரில் குப்புசாமியின் மருமகன் தன்னுடைய மனைவி காணவில்லை என தேட ஆரம்பித்தான். அவன் யாரிடம் கேட்டாலும் அவளை பற்றி எதுவும் தெரியவில்லை. என்ன செய்வது என ஒன்றும் புரியாமல் தன்னுடைய மனைவியை தேடிக் கொண்டிருந்தான். அது மட்டுமில்லாமல் காலையில் வீட்டை விட்டு வெளியே சென்ற தன்னுடைய மாமனார் இன்னும் திரும்பி வரவில்லை. அவர் வந்தாலாவது மகள் எங்கு சென்றிருப்பாள் என தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த ஊரில் அவளுக்கு வேறு ஏதாவது உறவினர்கள் இருக்கிறார்களா என தெரியவில்லையே. எனக்கு மனதிற்கு நிலைத்தபடி தன்னுடைய மனைவியை தேடிக் கொண்டிருந்தான். குப்புசாமியின் மருமகன் தன்னுடைய மனைவி மற்றும் மாமனாரை தேடிக் கொண்டிருக்க அப்பொழுது ஒரு சின்ன பையன் வேகமாக ஓடி வந்தான். அண்ணா அண்ணா, உங்க மாமா ஊருக்கு வெளியில இருக்கிற மாந்தோப்புல மரத்துல தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்னடா தம்பி சொல்ற? தொங்கிக் கொண்டிருக்கிறாரா? ஆமா அண்ணா, தூங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க வேணும்னா போய் பாருங்க என அந்த சிறுவன் கூறிவிட்டு கையில் வைத்திருந்த சைக்கிள் டயரை ஓட்டியபடி விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த சிறுவன் கூறியதை நம்பலாமா வேண்டாமா என்று சந்தேகம் குப்புசாமியின் மருமகனுக்கு அதிகமாகவே இருந்தது. எதற்கும் ஒருமுறை நாம் சென்று அங்கு பார்க்கலாம் என நினைத்து விவேகமாக அந்த இடத்தை நோக்கி ஓடினான். அவன் அந்த இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க அவன் முன்னே 2-3 பேர் ஓடிச் செல்வது அவனது கண்களுக்கு தெரிந்தது. இவங்க எல்லாம் அப்படி அவசரமா எங்குதான் போறாங்க? மனதிற்குள் நினைத்து கொண்டு அவர்கள் பின்னால் குப்புசாமி மருமகனும் சென்று கொண்டிருந்தான். ஒரு வழியாக அவன் மாந்தோப்பை அடைந்ததும் அங்கு கூட்டம் அதிகமாக இருப்பதை கண்டு கொண்டான். அங்கு இருக்கும் கூட்டத்தை பார்த்ததும் அவனுக்கு உள்ளுக்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது. தன்னுடைய மனைவிக்கும் ஏதாவது தீங்கு நேர்ந்திருக்குமோ என நினைத்து பயப்பட ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் அவனது கண்கள் மரத்தின் மீது சென்றது. அங்கு குப்புசாமி தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் அப்படியே உறைந்து போனான். ஒரு நிமிடம் அவனுடைய இதயம் துடிப்பதை நிறுத்தியது. அவனுடைய மூளை எதையும் யோசிக்காமல் அப்படியே இருந்தது. அவன் தன் கண்களை இமைக்காமல் அப்படியே மேலே தொங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய மாமனாரை பார்த்து கொண்டிருந்தான். குப்புசாமியின் மருமகன் ஒன்றும் புரியாமல் பயத்திலும் பதட்டத்திலும் அப்படியே மயங்கி அதே இடத்தில் கீழே விழுந்தான். அவன் மயங்கி விழுவதை பார்த்தவர்கள் அவனை தூக்கிக் கொண்டு அவருடைய வீட்டிற்குச் சென்றனர். அது மட்டுமில்லாமல் அந்த ஊரில் உள்ள வாலிபர்கள் மரத்தின் மீது ஏறி தூங்கிக் கொண்டிருந்த குப்புசாமி உடலை கீழே இறக்கினர்.
குப்புசாமியின் உடல் உறவினர்களின் பார்வைக்காக அவனுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. அனைவரும் ஒவ்வொருவராக செய்தி அறிந்து வர ஆரம்பித்தனர். ஆனால் அவனுடைய மகள் மட்டும் காணவில்லை. அவன் அப்படி எங்குதான் சென்றிருப்பாள் என அனைவரும் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு இருந்த பெண்கள் குப்புசாமியின் மகளின் ஒழுக்கத்தையும் நடவடிக்கையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இந்த பொண்ணு அப்படி எங்குதான் போயிருப்பா? தன்னோட அப்போ செத்து கிடக்கிறாரு, அந்த சாவுக்கு கூட வரல என ஒரு பெண் கூற, அதற்கு இன்னொரு பெண், ஒருவேளை அப்படி இருக்குமோ என வார்த்தைகளில் வஞ்சகத்துடன் கூறினாள். என்ன அப்படி இருக்குமோ? ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் எதுவும் சொல்லல, ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிறதுதான். அதாண்டி, என்ன சொல்லிக்கிறாங்க? நீ கொஞ்சம் தெளிவா சொன்னாதானே எங்களுக்கு அது என்னன்னு தெரியும். அது ஒண்ணுமில்ல, குப்புசாமி பொண்ணு கொஞ்ச நாளா யாரோ ஒரு பையன் கூட சந்திலையும் மோட்டார் ரூமிலும் நின்று பேசுறதா கேள்விப்பட்டோம். ஒருவேளை அவங்கூட போயிட்டாலோ? டேய், என்னடி சாவு வீட்ல வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. நான் எதுக்கு அந்த பொண்ணு பத்தி தப்பா சொல்ல போறேன்? அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ண பாத்திருக்கேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா நான் கேள்விப்படுற விஷயமெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. அதுதான். நீ சொல்ற விஷயங்களை நானும் தாண்டி கேள்விப்பட்டேன். அதுக்காக அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருப்பான்னு நாம முழுசா நம்ப முடியாது. அது உண்மைதான் அக்கா. யார் எப்படி போனா நமக்கென்ன வந்தது? நாம வந்த வேலைய பார்த்துட்டு கிளம்புவோம் என அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசுவது குப்புசாமியின் மருமகன் காதுகளுக்கு கேட்க ஆரம்பித்தது. தன்னுடைய மனைவியை பற்றி மற்றவர்கள் கூறுவதை நம்பவில்லை. ஏனென்றால் அவளுடைய குணத்தை பற்றி அவனுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். ஒருவேளை தன்னுடைய மனைவியை யாராவது ஏதாவது செய்திருப்பவர்களோ என நினைத்து பயப்பட ஆரம்பித்தான். அது மட்டுமில்லாமல் தற்போது தன்னுடைய மாமனார் தூக்கு மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு அவருக்கு அப்படி என்ன சங்கடம் நேர்ந்தது என அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். தனக்கு தெரிந்து தன்னுடைய மாமனுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அப்படி இருக்க எதனால் இவர் கயிற்றில் தூங்கினார் என நினைத்து கொண்டே இருந்தான். தன்னுடைய மகள் இன்னொருவருடன் தொடர்பில் இருப்பதை தெரிந்து கொண்ட குப்புசாமி தன்னுடைய உயிரை விட்டுவிட்டான் என ஒரு சிலர் பேச ஆரம்பித்தனர். மறுபுறம் லீலாவதி தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு தன்னுடைய தாய் தந்தையை தேடிக் கொண்டிருக்க, அப்பொழுது அவருடைய காதலன் அவளுக்கு ஒரு யோசனை கூறுகிறான். அதாவது அவளை முதலில் ஒரு யாருக்கும் தெரியாத இடத்தில் இருக்க சொன்னான். அதை கேட்கவில்லை, தானும் வருவதாக அடம்பிடிக்க ஆரம்பித்தான். நான் சொல்றத கேளு. நீ வெளியில இது மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அவங்க திரும்ப உன்னை பிடிச்சிட்டு போக வாய்ப்பிருக்கு. நீ முதல்ல நான் சொன்னது மாதிரி என்னோட வீட்டுக்கு போ. அங்க யாருமே இல்ல. நீ வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிக்கோ. நான் வர்ற வரைக்கும் திறக்காத. என்னோட அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வர ஒரு வாரம். அது வரைக்கும் நீ எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம். உன்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் என லீலாவதி காதலன் கூறியதும் அவளும் ஒரு வழியாக அதற்கு சம்மதித்தாள். பிறகு அவள் தன் காதலன் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்க, மறுபுறம் லீலாவதி பெற்றோர்களுக்கு என்ன ஆயிற்று என அவன் தேட ஆரம்பித்தான். அப்பொழுது மாயனூரில் ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் உயிரோடு தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவனது காதுகளுக்கு கேட்டது. அதை கேட்டதும் அவன் இதயம் பதற ஆரம்பித்தது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.